ஸோ இப்போ பார்க்க போற டாபிக் வந்து டேட்டா ஸ்டோர் கெப்பாசிட்டி இன்க்ரீஸ். டேட்டா ஸ்டோர் கெப்பாசிட்டி இன்க்ரீஸ் எழுதிக்கோங்க. டேட்டா ஸ்டோர் கெப்பாசிட்டி இன்க்ரீஸ். டேட்டா ஸ்டோரோட கெப்பாசிட்டி வந்து எப்படி இன்க்ரீஸ் பண்றது, எதுக்காக பண்றோம் அப்படின்னா, இப்ப இந்த டேட்டா ஸ்டோர் வந்து ஒரு 10 TB, இந்த டேட்டா ஸ்டோர் வந்து 5 TB. இந்த ஸ்டோரேஜோட மொத்த சைஸ் வந்து 30 TB ஸ்டோரேஜ். எனக்கு 30 TB தான் நீங்க டேட்டா ஸ்டோர் பிரிச்சுக்கணும். ஓகே, ஸோ இது இந்த டேட்டா ஸ்டோர் 10 TB, இது ஒரு 5 TB, தென் இது ஒரு 15 TB, இது ஒரு 5 TB, 30 TB ஆச்சா? கரெக்டா இருக்கும். ஓகே, ஸோ இது ஒரு 10 TB, இது ஒரு 5 TB, இது ஒரு 15 TB, இது ஒரு 5 TB. இப்போ இந்த சிச்சுவேஷன்ல டேட்டா ஸ்டோர் கெப்பாசிட்டி இன்க்ரீஸ் பண்ண முடியுமா? முடியாது. ஓகேங்களா? எந்த சிச்சுவேஷன்ல டேட்டா ஸ்டோர் கெப்பாசிட்டி இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்னா, ஸ்டோரேஜ்ல ஸ்பேஸ் இருக்கணும். எப்பவுமே ஸ்டோரேஜ்ல வந்து ஒரு ஸ்பேஸ் வச்சிருப்பாங்க. எல்லாத்தையுமே வந்து இது பண்ண மாட்டாங்க. ஸ்டோரேஜ்ல வந்து ஸ்பேஸ் வச்சிருப்பாங்க. ஓகே, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இது 30 TB ஸ்டோரேஜ், 30 TB ஸ்டோரேஜ். இந்த டேட்டா ஸ்டோர் வந்து 10 TB, இந்த டேட்டா ஸ்டோர் வந்து 10 TB, இது 5 TB, இது 5 TB. மொத்தம் எவ்வளோ ஆச்சு? 30 TB வந்துருச்சா? இது 5 TB, இது 5 TB, இது 5 TB. மொத்தம் எவ்வளோ ஆச்சு? 10, இன்னும் 5 TB ஃப்ரீயா இருக்குது. அப்படின்னா ஃப்ரீயா இருக்கு. இப்ப எனக்கு இந்த டேட்டா ஸ்டோர்ல கெப்பாசிட்டி இல்ல, இந்த கெப்பாசிட்டி எனக்கு பத்தல. சரிங்களா? நான் ஒரு விஎம் எனக்கு வந்து கிரியேட் பண்ண போறேன். அந்த விஎம் வந்து ஒரு பல்கான விஎம், லைக் பெரிய விஎம், ஒரு 2 TB 3 TB அதுக்கு ஹார்ட் டிஸ்க் நான் கொடுக்கணும். அப்படிங்கிறப்ப எனக்கு டேட்டா ஸ்டோர் பத்தல, இந்த மொத்த டேட்டா ஸ்டோருமே இடம் இல்லை. அப்படின்னா நான் டேட்டா ஸ்டோர் கெப்பாசிட்டி வந்து இன்க்ரீஸ் பண்ணுவேன். சரிங்களா? அப்ப இந்த டேட்டா ஸ்டோர் கெப்பாசிட்டி இன்க்ரீஸ் பண்றதுக்கு என்ன மெத்தட் அப்படிங்கிறத பார்க்க போறோம். நல்லா வச்சுக்கோங்க. டேட்டா ஸ்டோர் கெப்பாசிட்டி இன்க்ரீஸ் பண்ணணும்னா ஸ்டோரேஜ்ல ஸ்பேஸ் இருக்கணும். அது உங்களுக்கு தெரியாது. ஸ்டோரேஜ்ல ஸ்பேஸ் இருக்கான்னு உங்களுக்கு தெரியாது, அது ஸ்டோரேஜ் டீமுக்கு தான் தெரியும். நீ இன்க்ரீஸ் பண்றதுக்கான ரெக்வஸ்ட் கொடுத்ததுக்கு அப்புறம் செக் பண்ணி தான் சொல்லுவான் ஸ்டோரேஜ்ல ஸ்பேஸ் இருக்கா இல்லையான்னு. சரிங்களா? அது ரெண்டாவது பட்சம். இது இல்லாட்டி இதை கூட இல்ல, இது 40 GB, இது 50 GB வச்சுக்கிடுவோம். ஐம்பது ஜிபி ஸ்டோரேஜ் வச்சுக்கிறோம். 50 GB ஸ்டோரேஜ் இருக்குது. இப்போதைக்கு நான் வந்து ஒரு 25 GB யூஸ் பண்ணியிருக்கேன். மிச்சம் 25 GB இருக்குது. அதுக்கேற்ற மாதிரி நான் இப்போ கெப்பாசிட்டி இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். இந்த இதுல பிளஸ் ஒரு 10 TB இருக்கா, 10 TB எனக்கு இன்னொரு 5 GB இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்னா இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். இந்த 5 TB எனக்கு ஒரு 2 TB இன்க்ரீஸ் பண்ணணும், 1 TB இன்க்ரீஸ் பண்ணணும், 500 GB இன்க்ரீஸ் பண்ணணும், வாட் எவர் இட் இஸ், எவ்வளவு கெப்பாசிட்டி இன்க்ரீஸ் பண்ணணுமோ அதை நீங்க இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். இதுக்கு பேர் தான் டேட்டா ஸ்டோர் கெப்பாசிட்டி இன்க்ரீஸ். இது என்ன ரீசன் தான் மெயினா போகும்னா, டேட்டா ஸ்டோர்ல எப்ப ஸ்பேஸ் இல்ல, அந்த விஎம்கான ஸ்பேஸ் இல்லையோ அந்த டைம்ல நம்ம கெப்பாசிட்டி இன்க்ரீஸ்க்கு போயே தான் ஆகணும், வேற வழி கிடையாது. கடைசி ஆயுதம் அதுதான். அந்த டைம் நம்ம கெப்பாசிட்டி எப்படி இன்க்ரீஸ் பண்ணுவோம் அப்படிங்கிறத இப்ப நான் வந்து மெயில் பண்ணி காமிக்கிறேன். டேட்டா ஸ்டோர் கெப்பாசிட்டி Hi storage team, please increase below data store capacity up to 5 TB. So சொல்லிட்டு டேட்டா ஸ்டோர் நேம் சொல்லணும். உதாரணத்துக்கு
screenshot இப்போ. ஸோ இந்த கெப்பாசிட்டி இந்த ஸ்டோரேஜ் பாருங்க. இந்த DS2ன்னு ஒரு ஸ்டோரேஜ் இருக்கு சரிங்களா. இந்த DS3 ஸ்டோரேஜ் இருக்குது சரிங்களா. இந்த DS3 ஸ்டோரேஜ் எடுத்துக்கோங்க. இதோட கெப்பாசிட்டி 10 டிபி. எனக்கு 10 டிபி பத்தல. இப்ப எனக்கு 10 டிபி பத்தல. எனக்கு இன்னும் ஸ்டோரேஜ் கெப்பாசிட்டி வேணும். இன்னொரு 10 டிபி வேணும் அப்படின்னா நான் இந்த ஸ்டோரேஜ் நேமை கொடுக்கணும். இந்த மெயில ஸ்டோரேஜ் நேம் என்ன? quad DS03 அப்படி ஸ்டோரேஜ் நேம் கொடுத்துறேன். கொடுத்ததுக்கு அப்புறமா அந்த ஸ்டோரேஜோட NID கொடுக்கணும். NID இஸ் நத்திங் பட் ஸ்டோரேஜோட ஐடி. ஸ்டோரேஜ் லன் ஐடி, ஸ்டோரேஜ் ஐடி. அதை எப்படி பார்க்கணும் அப்படின்னா ஸ்டோரேஜ் செலக்ட் பண்ணிட்டு கான்ஃபிகர்னு போனீங்கன்னா அந்த ஸ்டோரேஜ் செலக்ட் பண்ணிட்டு கான்ஃபிகர்னு போனீங்கன்னா அதுல இந்த மாதிரி ஒரு இது இருக்கும், டிவைஸ் பேக்கிங் இருக்கும். அதை செலக்ட் பண்ணீங்கன்னா இந்த இடத்துல NID இருக்கும். இந்த ஐடியை தான் நீங்க காப்பி பண்ணி இந்த இடத்துல பேஸ்ட் பண்ணணும். இதுதான் NID. பேஸ்ட் பண்ணிட்டு ஸ்டோரேஜுக்கு ஒரு மெயில் பண்ணிடணும். தென் ஸ்டோரேஜ் இன் ரிப்ளை. Hi operations team. We have allocated 5 TB on mentioned data store. Please e-scan and check. So நம்ம மெயில் பண்றப்ப I storage team please increase the data store capacity up to 5 TB. எனக்கு ஸ்டோரேஜ் கெப்பாசிட்டி 5 TB வரைக்கும் இன்க்ரீஸ் பண்ணி கொடுங்கன்னு சொல்லி கேட்கிறோம். கேட்டுட்டு டேட்டா ஸ்டோர் நேம் கொடுக்குறேன், NID கொடுக்குறேன். ஸோ NID எங்க பார்க்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கேன் நான். இந்த ஸ்டோரேஜ் செலக்ட் பண்ணி கான்ஃபிகர் போனீங்கன்னா அங்கே NID செலக்ட் பண்ணி பார்த்துக்கலாம். அந்த இடத்துல இருக்கு இல்லையா, பார்த்துக்கலாம். பார்த்ததுக்கு அப்புறமா கொடுத்துருவேன். தென் ஸ்டோரேஜ் வந்து அந்த 5 TB லன் அலோகேட் பண்ணதுக்கு அப்புறமா ஆட் பண்ணிட்டு சொல்லி சொல்லுவாங்க. இப்ப நம்ம சைட்ல என்ன பண்ணணும் அப்படின்னா எகைன் நம்ம சைடு அந்த டேட்டா ஸ்டோர் வந்து ரைட் கிளிக் பண்ணி இன்க்ரீஸ் கெப்பாசிட்டின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். நீங்க இந்த டேட்டா ஸ்டோர் செலக்ட் பண்ணி ரைட் கிளிக் பண்ணா கெப்பாசிட்டி இன்க்ரீஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஒரே சொல்லுங்க, நான் அந்த எழுதிக்கலாம்.
ஸோ இந்த மாதிரி டேட்டா ஸ்டோர் வந்து ரைட் கிளிக் பண்றேன். இப்ப இந்த டேட்டா ஸ்டோர்ல வந்து மொத்த கெப்பாசிட்டி பாத்தீங்கன்னா 4 டிபி தான் இருக்குது. இது தெரியுதா உங்களுக்கு? 4 டிபி தான் இருக்கு. ஸோ 4 டிபில இருந்து எனக்கு 5 டிபி இன்னொரு 10 டிபி வேணும் அப்படின்னா, இல்ல 5 டிபி வேணும் 5 டிபி ஸ்கிரீன் இன்க்ரீஸ் பண்ணணும்னா தெரியுது. தெரியுதா இப்ப? தெரியல. தெரியுது. ஷேர் பண்ணிட்டேன் நான். ஓகேவா? இப்ப ஸ்கிரீன் தெரியுதா? தெரியுது. சோ இந்த டேட்டா ஸ்டோர் பாருங்க. இந்த டேட்டா ஸ்டோரோட கெப்பாசிட்டி வந்து 4 டிபி. இதை வந்து 5 டிபி இன்க்ரீஸ் பண்ண போறேன் அப்படின்னா, அந்த டேட்டா ஸ்டோர் ரைட் கிளிக் பண்ணி இன்க்ரீஸ் டேட்டா ஸ்டோர் கெப்பாசிட்டி கொடுக்கலாம். இன்க்ரீஸ் டேட்டா ஸ்டோர் கெப்பாசிட்டி கொடுத்ததுக்கு அப்புறமா எனக்கு நெக்ஸ்ட் இந்த மாதிரி ப்ராம்ப்ட் வரும். செலக்ட் டிவைஸ் வரும். இந்த இடத்துல நம்ம கொடுத்தோம்னா என்ஐடி அது ஷோ பண்ணும். ஷோ பண்ணோடனே அது எத்தனை ஜிபி ஃப்ரீயா இருக்குன்னு காமிக்கும். தென் அதை நெக்ஸ்ட் கொடுத்து நல்லா இன்ஸ்டால் பண்ணி கொடுத்துருவோம். அவ்வளவுதான். பெருசா அதுல அதுக்கு அடுத்து வேலை கிடையாது. எப்படி இருக்குன்னு இந்த மாதிரியா காமிக்கும். இந்த மாதிரி ஷோ பண்ணும். என்ஐடி காமிச்சு அதோட கெப்பாசிட்டி எவ்வளோன்னு சொல்லி காமிக்கும். அதை செலக்ட் பண்ண போறோம். நெக்ஸ்ட் கொடுத்து ஃபினிஷ் கொடுத்துட்டோம்னா எனக்கு டேட்டா ஸ்டோர் கெப்பாசிட்டி இன்க்ரீஸ் ஆயிடும். 2 செகண்ட் வேலை இது. ரொம்ப பெரிய வேலையே கிடையாது. ஒன்ஸ் அவங்க லன் அலோகேட் பண்ணிட்டாங்கன்னா நம்ம சைடு வரப்போறோம். ரீசெண்ட் லாகின் பண்ண போறோம். லாகின் பண்ணிட்டு அந்த டேட்டா ஸ்டோர் ரைட் கிளிக் பண்றோம். இன்க்ரீஸ் டேட்டா ஸ்டோர் கெப்பாசிட்டி கொடுக்குறேன். கொடுத்ததுக்கு அப்புறமா அந்த லைன் ஐடி அந்த என்ஐடி செலக்ட் பண்ணி இன்க்ரீஸ் பண்ணிடுறோம். அவ்வளவுதான், முடிஞ்சு. ஜி இப்போ வந்து ஒரு 5 டிபி டேட்டா ஸ்டோர் இருக்கு அப்படின்னா நம்ம அதை இன்க்ரீஸ் பண்றதுக்கு திரும்ப ஒரு லன் கிரியேட் பண்ண சொல்லி அவங்க கிட்ட கேட்கணும். தென் நம்ம வந்து நம்ம இல்ல நீங்க திரும்ப ஒரு லன் கிரியேட் பண்ண வேண்டாம். அந்த லன்ல அலோகேட் பண்ண சொல்லுங்க எக்ஸ்ட்ரா. ஓகே, அதுலயே அந்த வந்து எக்ஸ்டெண்ட் பண்ண சொல்லுங்க. இப்போ ஆல்ரெடி அந்த லன் அலோகேட் பண்ணிருக்காங்களே அந்த லன்ல 5 டிபி இருக்குது. எனக்கு இன்னொரு 5 டிபி வேணும்னா ஆல்ரெடி 5 டிபி எல்லாமே எக்ஸ்டெண்ட் பண்ணி அதை அலோகேட் பண்ணுங்க. அவ்வளவுதான். அலோகேட் பண்ண அதான் நீங்க அலோகேட் பண்ணுங்க. அந்த லன்ல அலோகேட் பண்ணுவாங்க. வேற லன் கிரியேட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. அப்படி வேற லன் கிரியேட் பண்ணா கிரியேட் பண்ணிக்கலாம். ஓகே, அப்போ வந்து அவங்க அலோகேட் பண்ணிட்டாங்கன்னா நம்ம இங்க வந்து டேட்டா ஸ்டோர் வந்து ரைட் கிளிக் பண்ணி இன்க்ரீஸ் டேட்டா ஸ்டோர் கெபாசிட்டி மட்டும் கொடுத்தா போதும். கொடுத்துட்டு அந்த என்ஐடி ஷோ ஆகும் இந்த இடத்துல. ஓகே ஓகே, இந்த இடத்துல என்ஐடி ஷோ ஆகும். ஜஸ்ட் கிளிக் பண்ணி ஃபினிஷ் கொடுத்தா முடிஞ்சிருச்சு. அவ்வளவுதான். ஓகே ஓகே ஓகே. ப்ரோ இதே மாதிரி டிக்ரீஸ்க்கு எது இருக்கா? இல்ல டிக்ரீஸ் பண்ண முடியாது. ஸ்டோரேஜ் கெபாசிட்டி வந்து டிக்ரீஸ் பண்ண முடியாது. நீங்க வந்து அதை ரீக்ளைம் பண்ணணும் அப்படின்னா அதை டிஸ்மேண்டில் பண்ணிட்டு மறுபடியும் முதல்ல பண்ணணும். இப்போ உங்களுக்கு ப்ராக்டிகலா